இன்று நம்முடைய தியானத்திற்காக நான் தெரிந்து கொண்டிருக்கிற வேத பகுதி யோபுவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 1வது வசனத்திலே அடங்கியிருக்கு. யோபு 24:1. அதில் என்ன சொல்றாரு? சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க, அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன? சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படவில்லை. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் தெரியும் அவருக்கு. அடுத்த மணி நேரம் என்ன நடக்கும் தெரியும். அடுத்த வருஷம் என்ன நடக்கும் தெரியும். நீண்ட பின் காலத்து வரைக்கும் என்னென்னலாம் நடக்கும் என்பது அவருக்கு தெரியும். அதனால்தான் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். பாருங்களேன், வேத புஸ்தகத்தில் ஆச்சரியமான காரியம். இப்போ நம்ம நடைமுறையில் நடக்கிறத ஏறத்தாழ 2000 வருஷம் 3000 வருஷத்துக்கு முன்னாலேயே கர்த்தர் தெளிவுபட நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அப்போ அவருக்கு காலங்கள் மறைவா இருக்கல. ஒவ்வொரு காலத்தில் என்ன நடக்கும், ஒவ்வொரு காலமும் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்கிற காரியங்கள் முழுவதையும் அறிந்து வைத்திருக்கிறார். யோபு சொல்றாரு, நீங்க ஆராதிக்கிற கர்த்தர் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கும் போது அவருடைய பிள்ளைகளான நீங்கள் காலத்தை குறித்து அறியாம இருக்கிறது என்ன? காலம் எங்க போகுது, எப்படி இருக்குங்கிற உணர்வு இல்லாம ஒரு சாதாரண மனிதர்களைப் போல, உலக பிரகாரமான மனிதர்களைப் போல, அஞ்ஞானிகளைப் போல காலத்தை குறித்து கவலை இல்லாமல் இருக்கிறது என்ன அப்படின்னு அவர் கேட்கிறார். அப்ப சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருந்தா அவர் கண்டிப்பா தம்முடைய பிள்ளைகளுக்கு காலத்தை குறித்த ஒரு எச்சரிக்கையை கொடுப்பார் அல்லவா? இதான் அவர் கேட்கிற கேள்வி. கர்த்தர் கண்டிப்பா காலத்தை குறித்தும் காலங்களை குறித்தும் எச்சரிக்கை கொடுக்கிறார் தம்முடைய பிள்ளைகளுக்கு. ஆனா நம்ம தான் அதை கவனிக்கிறது இல்லை. இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை நான் செய்வதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமீப காலமாக நம்மை சுற்றிலும் நடக்கிற பல நிகழ்வுகள், பயங்கரமான பல காரியங்கள், இனி எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்கிற அச்சம் எல்லாருக்குள்ள உண்டாகி கொண்டிருக்கிற பார்க்குறோம். ஆனா தேவனுடைய பிள்ளைகள்ல எல்லாரும் இல்லை, ஒரு பெருங்கூட்டத்தார் காலத்தை குறித்து கொஞ்சம் கூட கவலை இல்லாம அவர்கள் ஏதோ தாங்களே ஒரு புது புது அபிப்பிராயங்களை வைத்துக்கொண்டு காலத்தை குறித்த வியாக்கியானங்களை பண்ணுவது ஆச்சரியத்தை உண்டு பண்ணுவது மாத்திரமல்ல, பயத்தை உண்டு பண்ணுகிறது. நம்ம எந்த காலத்துல வாழ்கிறோம் என்பது கூட இவங்களுக்கு இன்னும் புரியலையே. காலத்தை குறித்த தெளிவான ஒரு சார்ட்டு, ஒரு ப்ளூ பிரிண்ட் கர்த்தர் நமக்கு வேதத்திலே எழுதி கொடுத்திருக்கிறாரு. இன்ன காலத்துல இதுதான் நடக்கும் சொல்லி இருக்கிறாரு. ஆனா காலத்தை குறித்த கொஞ்சம் கூட உணர்வு இல்லாம அவர்கள் தாங்களாய் ஒரு அபிப்பிராயத்தை வைத்துக்கொண்டு காலத்தை தாண்டின சிந்தனைகளை கொண்டிருக்கிறாங்களே, இது எவ்வளவு பெரிய ஆபத்துல அவர்களையும் அவர்களை சார்ந்த விசுவாசிகளை நடத்திவிடும் என்பதுல தான் ஆச்சரியமா இருக்குது. குறிப்பாக முரண்பாடுகள், பல முரண்பாடுகளை நம்ம இன்னைக்கு ஊழிய களங்கள்ல, நான் சொல்றது வெளி உலகத்தை விட்டுருங்க, நம்ம பேசுறது தேவனுடைய பிள்ளைகளை, ஊழிய களங்கள்ல மாறுபட்ட பல முரண்பாடுகளை நம்மால பார்க்க முடிகிறது. கர்த்தர் வாசலண்டையில் வந்து விட்டார் என்று பேசுகிற பல ஊழியக்காரர்கள் காலத்தை அறிந்திருந்தால் இனி காலம் செல்லாது என்பதுல 2ஆம் கட்ட சிந்தனைக்கே இடமில்லை. இயேசு வந்துட்டாரு, வாசல் படியில் நிற்கிறாரு, சந்திரன் இரத்தமா மாறுது, கடைசி காலத்தின் அடையாளங்கள் நிகழ்கிறது என்று பிரசங்கத்தில் முழங்குகிறவர்கள், இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 400 கோடியில் கட்டடம் கட்டுறோம், 500 கோடியில் கட்டடம் கட்டுறோம், இது 4 வருஷ பிளானு, 7 வருஷ திட்டம், கர்த்தர் எனக்கு அது வேணும்னு சொன்னாரு அப்படிலாம் சொல்லுவதை பார்க்கும்போது எனக்கு அது ஒரு முரண்பட்ட ஸ்டேட்மெண்ட் மாதிரி தெரியுது. இவர்கள் சொல்லுவது ஒன்றும் அவர்கள் நம்புவது ஒன்றுமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன் இந்த குழப்பங்கள் வருகிறது? கர்த்தருக்கு இந்த கடைசி நாட்கள்ல 500 கோடி 600 கோடியில் கட்டிடங்கள் எதற்கு என்ற சில கேள்விகள் நமக்குள் வருகிறது. இந்த கடைசி நிமிஷத்துல, கடைசி காலத்துல உலகம் தவித்து தத்தளித்து கொண்டிருக்கும் போது இனி அடுத்து என்னென்ன வரும் என்று வேதமும் நமக்கு தெளிவாக காலங்களை குறித்து நமக்கு உணர்த்தி காண்பித்திருக்க, அதை பற்றி பேசினா கூட அதை தாங்கள் உணராமல் இருந்து அதற்கு மாறுபட்ட காரியங்களை செய்வது நமக்கு ஒரு முரண்பட்ட காரியமாக எனக்கு தோணுது. அந்த காரியங்கள் முரண்பட்டதாக தோன்றுகிறது. அப்ப கர்த்தர் வர்றாருன்னு சொன்னா வேதத்துல சொல்லுது, திராட்சை தோட்டங்களை வாங்குவதற்கும்
திராட்சை கொம்புகளை நாட்டுவதற்கும் நிலங்களையும் கட்டிடங்களையும் கட்டுவதற்கும் இதுவா காலம் என்று அப்பவே கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா தவிப்பின் காலத்துல, தத்தளிப்பின் காலத்துல, படையெடுப்பின் காலத்துல, தேசம் அடிமைப்பட போகிற காலத்துல நம்ம வந்திருக்கிறோம். இந்த நேரத்துல நீங்க திராட்சை தோட்டங்களை வாங்குவதற்கும் நிலங்களை அடித்து பிடித்து வாங்குவதற்கும் இதுவா காலம் என்று அங்கே கேட்கிறாங்க. இஸ்ரேல் தேசம் ஒரு பெரிய அழிவுக்குள்ளே கடந்து போக போகுது. ஜனங்கள் பிடிக்கப்பட போறாங்க, சிதறடிக்கப்பட போறாங்க, அடிமைகளாய் கொண்டு போகப்பட போறாங்க. அந்த நேரத்தில் சொல்றாங்க, நீங்கள் இப்போ போய் திராட்சை தோட்டங்களை வாங்குவதற்கும் திராட்சை தோட்டங்களை நாட்டுவதற்கும் கட்டிடங்களை கட்டுவதற்கும் நிலங்களை வாங்குவதற்கும் இதுவா காலம்னு கேட்குறாங்க. ஏன்னா கொஞ்ச காலத்தில் தேசத்தின் மேலே அந்நிய ராஜாக்கள் வந்து தேசத்தை புரட்டி போட போகிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் எப்படி சொன்னாங்கன்னா, இப்போ வரப்போகிறது ஒரு தேசத்தின் மேல் வருகிற ஆபத்து அல்ல, உலகத்தின் மேல் வருகிற ஆபத்து. இனி அடுத்தடுத்த காரியங்கள் வேக வேகமாக அரங்கேறுகிறது உங்களால் பார்க்க முடியும். இந்த 2025 துவக்கத்தில் நான் சொன்னேன், இந்த வருஷத்தில் அடுத்தடுத்து நீங்கள் பாருங்கள், திடுக்கிடும் செய்திகளை கேள்விப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது அப்படித்தான் நடக்குது. கர்த்தருடைய வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் வேக வேகமாக நிறைவேறி கொண்டு வருகிறத பார்க்குறோம். இஸ்ரவேலில் யூதாவை சுற்றிலும் பயம், அந்த பகுதியிலே எருசலேமை சுற்றிலும் படைகள், யுத்தங்கள், பல்வேறு இடங்களில் பல நாடுகளில் திடுக்கிடும் சம்பவங்கள், இயற்கையில் ஒரு பக்கம் சீற்றங்கள், இதெல்லாம் வருகிறது பார்க்குறோம். இதெல்லாம் கர்த்தர் சொன்ன கடைசி கால அடையாளங்களோட பொருந்தி போகிறதை பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிற நம்ம திராட்சை தோட்டங்களை வாங்குறத பற்றி பேசுகிறோம். அதை மக்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக கர்த்தர் சொன்னார் அப்படின்னு சொல்கிறோம். கர்த்தர் எனக்கு சொன்னார். ஒரு தேவ மனிதர், தேவ ஊழியக்காரர் ஒருவர் அவர் சொல்கிறாரு, நீ உன்னுடைய தேசத்தில் உன்னுடைய ஊரில் ஒரு எருசலேமை கட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு இருக்கிற எருசலேம் பத்தாதா? இன்னொருவர் சீனாய் மலையை மாறி நீ ஒரு மலையை நீ ஆயத்தம் பண்ணு, ஆர்டிஃபிஷியலாக ஒரு மலை உருவாக்கு, நான் அங்கே இறங்கி உங்களிடத்துல பேசுவேன்னு சொல்கிறாரு ஒருத்தர். இப்போ இதுக்கெல்லாம் எங்கே காலம் இருக்கிறது, எங்கே நேரம் இருக்கிறது, இதெல்லாம் எதனால் வருது அப்படின்னு கேட்டால் காலத்தை குறித்து அறிகிற அறிவு இல்லை. அதைத்தான் யோபு கேட்குறார். அப்போவே சர்வ வல்லவருக்கு காலமெல்லாம் தெரியும். நீங்கள் சர்வ வல்லவருடைய பிள்ளைகள் என்று சொல்கிறீங்க, உங்களுக்கு காலத்தை பற்றி தெரியாதா? இந்த காலத்தை பற்றி தெரியாதவங்க என்ன செய்வாங்க? எந்த காலத்தில் என்ன நடக்கும் என்று கர்த்தர் நமக்கு முன் குறித்து வைத்திருக்கிற காரியங்களை குறித்து படிக்காதவங்க அநேகமாய் வஞ்சிக்கப்பட்டு போவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் அந்தி கிறிஸ்துவும் எழும்ப போகிற காலம் இது அப்படின்னு அந்த காலம் நமக்கு தெரியாவிட்டால், அப்போ எழும்புகிற ஒரு பெரிய ஆட்சியாளரை பார்த்து இவர்தான் மேசியாவா இருக்குமோ, இவர்தான் உலகத்துக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறவராக இருப்பாரோ, பாருங்க எங்கள் நாட்டுக்கு எவ்வளவு நல்லது கொண்டாந்துட்டாரு, எங்கள் நாட்டுக்கு எவ்வளவு நல்ல நல்ல திட்டங்களை தருகிறார் அப்படின்னு சொல்லி அந்தி கிறிஸ்துவை புகழ்வதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்பு உண்டாகிறோம். ஏனென்றால் அந்தி கிறிஸ்து செய்கிற எல்லாமே கொடுமையாக இருக்காது, நமக்கு நல்லது செய்கிற மாதிரி இருக்கும், பல காரியங்கள் நமக்கு நன்மை கொடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்முடைய ஜீவனுக்கு அவன் உலை வைத்து விடுவான். எல்லாரையும் கர்த்தரிடத்திலே போக விடாமல் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விடுவான். அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்போ இந்த சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் செய்வாங்க பாருங்க. நமக்கு ஒரே உலக அரசாங்கம் வந்து விட்டதுனால விசா கிடையாது, பாஸ்போர்ட் கிடையாது, டவுன் பஸ்ஸில் ஏறி இறங்குற மாதிரி விமான நிலையங்களில் ஏறி எந்த நாட்டுக்கு டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் போயிடலாம். பாருங்கள் எவ்வளோ பெரிய காரியம். நாங்கள்லாம் வெளிநாட்டுக்கு போகும்போது பல மணி நேரம் அங்கே காத்திருந்து பெட்டியை தர அதை காட்டு இதை காட்டுன்னு சொல்லி பல மணி நேரங்கள் எங்களை அலக்கழித்து அனுப்புவாங்க. ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கே நாங்கள் அவ்வளோ கஷ்டத்தோடு போவோம் அப்படின்னு சொன்னோம். இப்போ பார்த்தீங்களா, இந்த ஆட்சியாளர் வந்திருக்கிறாரு, எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணி விட்டுட்டாரே. எந்த நாட்டுக்கு வேணாலும் ஒரு சூட்கேஸை தூக்கிட்டு நம்ம மாட்டுக்கு போகலாம், வரலாம், இறங்கலாம்னு சொல்லி அப்படின்னு நம்ம யோசிப்போம். உடனே நம்ம அவருக்கு ஜால்ரா போட ஆரம்பிச்சிருவோம். பார்த்தீங்களா, பொருளாதாரத்தை எவ்வளோ முன்னேற்றிட்டாரு, விஞ்ஞானத்தை எவ்வளோ முன்னேற்றிட்டாரு, நேரத்தை, காலத்தை, தூரத்தை எவ்வளோ குறைச்சிட்டாரு அப்படின்னு இந்த வஞ்சகர்களை
ஏமாந்து போய் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விடுவோம். ஒரு சம்பவம் சொல்லுவாங்க, ஒரு காரியம் சொல்லுவாங்க. ஒரு சேவலை, ஒரு கோழியை அது மேலே இருக்கிற ரெக்கையெல்லாம் பிடுங்கிட்டு அது குற்றுயிரும் கொலையுயிருமாக கிடந்து ரத்தம் சொட்ட சொட்ட இருக்கிற உயிர் போகிற ஆபத்தில் இருக்கிற கோழியை கொண்டாந்து விட்டு கொஞ்சம் அரிசியை போட்டிங்கன்னா அது அந்த அரிசியை தான் கொத்துமா. நம்ம வலியில் துடிக்கிறோமே, நமக்கு இப்போ இந்த அரிசியை சாப்பிட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு யோசிக்காதான். அது தன்னுடைய வலியையும் பொருட்படுத்தாமல் தன்னிடத்துல இருக்கிற காரியங்கள்லாம் பிடுங்கப்பட்டது கூட தெரியாமல் அந்த அரிசியை கொத்துறதெல்லாம் கவனம் வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சின்ன சின்ன எலும்பு துண்டுகளை தூக்கி போட்டு சின்ன சின்ன நல்ல காரியங்களை காமிச்சிட்டு நம்மை வஞ்சிக்கக்கூடியவர்கள் எழும்பும்போது காலத்தை குறித்த நிதானம் இல்லாதவர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளுவாங்க, மற்றவர்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பாருங்க எப்படி இருக்குது, நல்லாட்சி வந்து விட்டது அப்படி இப்படின்னு. அப்போ தேவனுடைய திட்டம், தேவனுடைய காலம், எந்தெந்த காலத்தில் என்னென்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியாதிருந்தால் வஞ்சிக்கப்பட்டு போக வாய்ப்பு உண்டாயிரும். ஆகவே தான் வேதம் சொல்லுது, காலத்தை குறித்த அறிவு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவசியம். யோபுவின் காலத்திலே சொல்றாரு, கடவுளுக்கு எல்லா காலமும் தெரியுமே, அவர் அறியாத காலம் ஒன்றுமே இல்லையே. சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவருடைய பிள்ளைகள், அவரை அறிந்தவர்கள் காலத்தை குறித்து அறியாதிருக்கிறது என்ன? எந்த காலத்தில் என்ன நடக்குங்கிறத கூட தெரியாது உனக்கு அப்படின்னு சொல்றார். அப்போ அந்தி கிறிஸ்துக்கள் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பார்கள் மாதிரி பெரிய பெரிய அடையாளங்களை செய்யும்போது அது இன்ன காலத்தில் வரும், இன்ன காலத்தில் எழும்புகிற ஊழியர்கள், தீர்க்கதரிசிகள் என்று தங்களை காண்பிக்கிறவர்கள், மேசியா என்று தங்களை சொல்றவங்க பெரிய பெரிய அற்புதங்களை செய்வாங்க, இது வேதத்தில் இந்த காலத்தில் நடக்கும்னு எழுதப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சா தெரிந்தவன் தப்பித்துக் கொள்வான். இந்த காலத்தை குறித்து தெரியாதவன் அந்த பிரமிப்பிலே ஈர்க்கப்பட்டு போய் அவன் அதை நம்ப ஆரம்பித்து விடுவான். அப்போ வேதம் சொல்லுது, காலத்தை குறித்து அறியும் அறிவு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவசியம். யாரோவா இருந்தால் பரவாயில்ல, நம்ம காலங்களை கையிலே வைத்திருக்கிற, காலங்களை அறிந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். நமக்கு தெரியலன்னா எப்படி? அதான் அவர் கேட்குறார். மற்றவங்களை விட்டுருங்க, ஞானிகள், அரசியல்வாதிகள், விஞ்ஞானிகள் எல்லாத்தையும் விட்டுருங்க. நீ கர்த்தருடைய பிள்ளை தானே, உனக்கு தெரியலன்னா எப்படி அப்படிங்கன்னு யோபு கேட்கிறார். லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரம் 54, 55, 56 ஆகிய வசனங்களில் இயேசு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவர் ஜனங்களை நோக்கி, மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும்போது மழை வரும் என்று சொல்றீங்க. மேற்கு பக்கத்தில் அப்படியே இருட்டா கருப்பா மேகம் எழும்பி வந்தா ஐயோ கண்டிப்பா இன்னைக்கு மழை வரும், இது மாற்று கருத்துக்கே இடம் இல்லை என்று சொல்லுகிறீர்கள். அந்தபடியும் ஆகும். மேற்கு பக்கத்தில் மேகம் கூடினா கண்டிப்பா மழை வரும், அந்தபடி ஆகும். தென்றல் அடிக்கிறது நீங்கள் பார்க்கும் பொழுது, தென்றல்னா தெற்கு பக்கத்திலிருந்து அடிக்கிற காத்து, தென்றல் அடிக்கிறது நீங்கள் காணும்போது உஷ்ணம் உண்டாக்கும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தபடியும் ஆகும். சவுத்துல இருந்து காத்தடிச்சுன்னா அதுல ஹீட் உண்டாகும்னு சொல்றீங்க, அப்போதும் கரெக்ட் தான். மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, நீங்கள் காலத்தையோ நிதானியாமல் போகிறது என்ன என்று இயேசு கேட்கிறார். யோபு கேட்ட மாதிரியே இயேசு கேட்கிறார். மழை வரும்னு சொல்ற, மழை வருது. காத்து தெற்கு பக்கத்திலிருந்து அடிக்கும், உஷ்ணத்தை கிளப்புன்னு சொல்ற, உண்டாகுது. இவ்வளவெல்லாம் சொல்ல தெரியுதுல உனக்கு? நீங்க என்ன காலத்துல வாழ்கிறீர்கள் என்று உனக்கு தெரியாதா? நீ வாழ்கிற காலத்தை நீ நிதானிக்கவில்லையா? உன் பக்கத்துல நடக்கிற நிகழ்வுகளை பார்த்து கூட நமக்கு உணர்வு இல்லையா? அதான் கேட்கிறார். எவ்வளவு நிகழ்வுகள், எவ்வளவு பயங்கரங்கள், ஒன்று மாற்றி ஒன்று வந்து கொண்டே இருக்கிறது. அரசியலும் சரி, விஞ்ஞானத்திலும் சரி, சமுதாயத்திலும் சரி. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ மனுஷகுமாரன் வரும் காலத்தில் அப்படியே நடக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு மற்றவங்களை விட்டுருங்க. மற்றவர்கள் அந்த பாவ காலத்தில் சந்தோஷப்படுவாங்க. எங்கே போனாலும் குடிப்பதற்கும் வெறிப்பதற்கும் திறந்த வாசல் இருக்கு, சந்தோஷம். எங்கே போனாலும் பாவம் செய்வதற்கு கதவுகள் திறந்திருக்கு, சந்தோஷம். அது அவங்களுக்கு. உனக்கு என்ன? நீ கடவுளுடைய பிள்ளை. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படி நடக்க காணும்போது நீ எச்சரிக்கையில் அடையணும். காலத்தை நிதானியாமல் போகிறது என்ன என்று கர்த்தர் அவர்களை கடிந்து கொண்டு கேட்கிறார். மழை வரும் வராதுன்னு சொல்றதா பெருசு?
உஷ்ணம் வரும் வரான்னு சொல்ற பெருசு? நீ வாழ்கிற காலம் என்ன என்பது உனக்கு தெரியாம இருக்கிறது எப்படி? யோபு இதே காரியத்தை தான் வியந்து கேட்கிறார். சர்வ வல்லவருக்கு எந்த காலம் மறைவானது இல்லையே. நீ அவரை தான் ஆராதிக்கிற, அவருக்கு தான் டிராக்ஸ் கொடுக்குற, அவரை பற்றி தான் பேசுகிற, அவரிடத்துல தான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிற, உனக்கு காலத்தை நிதானிக்க தெரியலையே, அந்த காலத்தில் என்ன நடக்கும் என்பது கூட விளங்கலையே, இது ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு மனிதன் காலத்தை குறித்து அறிகிற அறிவை கட்டாயம் கொண்டிருக்க வேண்டும். என்ன காலத்தில் என்ன நடக்கும் அது அவனுக்கு தெரியணும். இதை கர்த்தர் ஆணித்தரமாக விரும்புகிறார். நமக்கு காலம் தெரியணும், எந்த காலத்தில் என்ன நடக்குது என்பது நம்ம கண்டிப்பாக தெரியணும் என்பதை குறித்து கர்த்தர் கவலை உள்ளவராக இருக்கிறார். எதை வச்சு சொல்கிறேன்னு தெரியுமா? ஏன்னா இனி வரக்கூடிய காரியங்களை பற்றி கர்த்தர் விலாவாரியாய் தன்னுடைய வேதத்திலே நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஒரு தானியேல் புஸ்தகமாக இருக்கட்டும், மத்தேயு, மார்க்கு, லூக்கா போன்ற புஸ்தகங்களில் வருகை காலத்தை பற்றி இருக்கட்டும், வெளிப்படுத்தின விசேஷமாக இருக்கட்டும், இனி வருகிற காலம் உலகத்தின் முடிவு வரைக்கும் என்னென்ன நடக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அதை நம்ம தெரிஞ்சுக்கிறணுங்கிறக்காக தான் எழுதி கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் தெரிஞ்சு என்ன செய்ய போகிறோம்? வருகிற பெரிய பெரிய ஆபத்துகளை நம்ம என்ன செய்ய போகிறோம்? அப்போ கர்த்தருக்கு என்னன்னு கேட்டால், அவர் சர்வ காலத்தையும் அறிந்திருக்கிறதுனால அவருடைய பிள்ளைகள், அவரை அறிந்திருக்கிற நீங்களும் காலங்களை குறித்து அறிந்திருக்கணும். அதனால தான் நடக்க போகிற காரியங்கள் எல்லாம் முன்னறிவித்து இன்ன காலத்தில் இன்ன நடக்கும் என்பதை வேதத்தில் ஒரு பகுதியாக சொல்லியிருக்கிறார். இல்லாட்டா வெறும் வேதம் என்று சொன்ன உடனே வெறும் மந்திர உச்சாடனங்களும் மந்திர சுலோகங்களும் ஜெபம் பண்ண வேண்டிய விதங்களும் மற்ற காரியங்களோடு நிறுத்தி இருக்கலாமே. ஆனால் வேதத்தில் நீங்கள் பெரும்பகுதி எடுத்து பார்த்தீங்கன்னா காலத்தை குறித்தும் எந்தெந்த காலத்தில் என்ன நடக்கும் என்பதை பற்றியும் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன பகுதிகள் தான் அதிகம். எடுத்து பாருங்க, நிறைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் தான். அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும். அப்போ கர்த்தருடைய விருப்பம் என்னன்னா, தன்னுடைய பிள்ளைகள் காலத்தை குறித்து அறிகிற அறிவை உடையவர்களாக இருக்கணும். அதனால தான் சொல்ற, காலத்தை குறித்து உங்களுக்கு அறியக்கூடிய அறிவு இல்லையா அப்படின்னு கேட்குறார். ஏன்னா என்ன காலம் தெரிஞ்சாதான் அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இருக்கணும். ஏன் நம்ம காலத்தை குறித்து அறிகிற அறிவை உடையவர்களாக இருக்கணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். காலத்தை பற்றி அறிந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், அது எதற்கு நமக்கு அவசியம் என்பதை குறித்து சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். முதல் காரியம் என்னன்னு கேட்டால், வரும் காலங்களை அறிந்து அதற்கு தப்புவதற்காக காலத்தை பற்றி தெரியணும். ஏன் வருகிற காலத்தை பற்றி தெரியணும்? அந்த காலத்தை பற்றி, அதில் வருகிற ஆபத்துகள், அதில் வரக்கூடிய வஞ்சகங்கள், அதில் வரக்கூடிய ஏமாற்றங்கள், அது எல்லாவற்றையும் அறிந்து கொண்டால், முன்பாகவே அறிந்து கொண்டால், அதிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு நீங்கள் வாய்ப்புகளை தேட முடியும். இனி காலம் இப்படி தான் இருக்கும். இல்லாவிட்டால் என்ன செய்வோம்? சொல்லப்பட்டதெல்லாம் நம்பி, சொல்கிறவங்களெல்லாம் நம்பி நம்முடைய வாழ்க்கையை தொலைச்சிருவோம். மேடையில் நின்று 1000 பேசுவாங்க, நாட்டை புரட்டி போட்டுருவேன், நாட்டில் வளத்தை கொடுப்பேன், செழிப்பை கொடுப்பேன் என்று. எல்லாம் வெறும் எழுத்தளவில் இருக்கும். காலத்தை நீங்கள் விளங்கி கொள்ளாவிட்டால், இவர்தான் மேசியா போல இருக்குது, உலகத்துக்கு பெரிய சுபிட்சத்தை கொண்டு வந்துருவார் போல இருக்கு நம்பிடுவீங்க. அப்படி இல்லாவிட்டால் உங்களுக்கு தெரியும், இந்த காலம் ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிற காலம். ஆட்சியாளர்கள் ஜனங்களை வஞ்சிப்பாங்க, அவர்களை ஏமாற்றுவாங்க. அப்போ இவர்கள் பேசுவதெல்லாம் வெறும் வாய்ச்சவடால் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் கவனமாக உங்கள் ஆத்துமாவை காத்து கொள்ள முடியும். வரும் காரியங்களை முதல்ல நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதை நம்ம தெரிய விடாதபடிக்கு காலங்களை தெரிய வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிற கூடாது என்பது சாத்தானுடைய விருப்பம். சாத்தானுக்கு நீங்கள் வரும் காலங்களை பற்றி தெரியக்கூடாது, அதை குறித்து நீங்கள் யோசிக்கக்கூடாது, எதிர்காலத்தை பற்றி நீங்கள் சிந்திக்கக்கூடாது, நம்ம வாழ்கிற காலம் எப்படிப்பட்டது என்பதை பற்றி நீங்கள் யோசிக்கக்கூடாது. நீங்கள் காலத்தை அறிய வேண்டும் என்பது, மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் காலத்தை அறிய வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். காலத்தை குறித்த உணர்வே உங்களுக்கு இருக்கக்கூடாது, அதை பற்றி நீங்கள் தெரியவே கூடாது என்பது சாத்தானுடைய விருப்பம். அதற்கு அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டால், ஜனங்களுடைய கவனத்தை திசை திருப்புகிறான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி,
ஒரு அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு தான் தன்னுடைய கையிலே ஒரு சேவல் ஒன்றை பிடித்து கொண்டு வந்த ஒரு அமெரிக்க ஒரு அதிகாரி அல்லது ஒரு அமைச்சர் அதன் மேலே இருக்கக்கூடிய ரெக்கையெல்லாம் ஒன்றுன்னா பிச்சு இரத்த விளாரா கொண்டு வந்தாராம். கொண்டு வந்து அந்த கோழிக்கு கொஞ்சம் தீவனத்தை போடும்போது அது தன் வலியை மறந்து அதை கொத்த ஆரம்பிச்சது. அப்போ சொன்னாராம், ஜனங்கள் மேலே நீங்கள் எவ்வளோ வரி போட்டாலும், ஜனங்கள் மேலே நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தை துன்பத்தை கொண்டு வந்தாலும், ஏதாவது 2 இலவசத்தை தூக்கி போட்டிங்கன்னா அவர்கள் அதைத்தான் பெருசாக நினைப்பாங்க ஒழிய தன்னுடைய உயிர் போகிறதேங்கிறத நினைக்க மாட்டான். அவனுக்கு அவனுடைய கவனத்தை வேற பக்கம் திசை திருப்பி ஏதாவது 1-2 நல்லது செய்கிற மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா அவன் அதில் திருப்தி ஆயிடுவான் ஒழிய தான் மொட்டையடிக்கிறதை பற்றி அவன் கவலைப்பட மாட்டான் அப்படின்னு சொன்னதாக ஒரு குட்டி கதை உண்டு. அப்போ அதே தான் இன்னைக்கு நம்ம சுற்றிலும் நடக்கிறது. அப்போ நம்ம உணர்வில்லாமல் போகணும் என்பதற்காக இன்னைக்கு நவீனமாக பல காரியங்களை உலகத்தில் கொண்டு வந்து காலத்தை குறித்த உணர்வை நீங்கள் விட்டுவிட வேண்டும். காலம் பயங்கரமாக இருக்குதே, இனி அடுத்து கர்த்தருடைய அதை பற்றி நீங்கள் யோசிக்கக்கூடாது. அதனால நம்முடைய கவனத்தை திசை திருப்பது சாத்தானுடைய தந்திரம். லூக்கா சுவிசேஷம் 21வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு எச்சரிக்கையை சொல்லுகிறார். 34வது வசனம், உங்கள் இருதயம் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் ஆசைகளினாலும் பாரமடையாதபடிக்கும். ஏன்னா இதில் பாரம் அடைஞ்சிட்டா நீங்கள் காலத்தை குறித்த உணர்வு போயிடும். பார்த்தீங்கன்னா பெருந்திண்டி, நல்ல விருந்து சாப்பாடு குடி, அது மாதிரி நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கை, பெருந்திண்டி. அதில் இருந்துட்டா நம்ம சுற்றி நடக்கிற பிரச்சனைகளை எல்லாம் மறந்துடுவாங்க என்பது சாத்தானுடைய ஒரு திட்டம். நாங்கள் இலங்கை தேசத்தில் ஒரு முறை யுத்தம் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் ஊழியத்துக்காக போக வேண்டியிருந்தது. அங்கே ஒரு நண்பருடைய வீட்டில் ஒரு இரவு உணவு ஆயத்தப்படுத்தியிருந்தாங்க. அங்கே நானும் எங்கள் கூட வந்திருந்த ஊழியர்களும் சாப்பிட உட்கார்ந்தா ரொம்ப ஆச்சரியம். அந்த மேஜை ஒரு டபுள் காட் அளவுக்கு இருக்குது. அவ்வளோ பெரிய டேபிள் போட்டிருக்காங்க, டைனிங் டேபிள். அதில் வைப்பதற்கு இடமில்லாத அளவிற்கு அவ்வளவு உணவு வச்சுருக்கிறாங்க. அப்போ நான் கேட்டேன், நம்ம ஒரு 6 பேர் 7 பேர் சாப்பிட்றதுக்கு இது என்ன இவ்வளவு ஆகாரங்களை செஞ்சு இவ்வளோ வெரைட்டி வச்சுருக்கீங்களே, எப்படி சாப்பிட முடியும் என்று நான் அவர்களிடத்துல கேட்டேன். அவங்க சொன்னாங்க, எல்லா இடத்துலையும் நாங்கள் இப்படி தாங்க சாப்பிட்றதுன்னு சொன்னாங்க. தேசம் இருக்கிற அந்த கொடிய சூழ்நிலையில் எப்படி உங்களால் சாப்பிட முடியுதுன்னு கேட்டோம். அதற்கு அவர்கள் ஒரு காரியத்தை சொன்னாங்க, எங்கள் வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது, எந்த நேரத்தில் குண்டு போடுவான்னு தெரியாது, எந்த நேரத்தில் நாங்கள் துரத்தப்படுவோம் தெரியாது. ஒவ்வொரு நாளையும் முடிக்கிறதுக்குள்ள நாங்கள் இன்னைக்கு இருப்போமா நாளை காலைல எந்திரிப்போமான்னு தெரியாது. அதனால் நாங்கள் என்ன செய்கிறோன்னா, கிடைச்சிருக்கிற ஒவ்வொரு தருணத்திலும் எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளோ சாப்பிட்றோம், எப்படி சந்தோஷமாக இருக்கணுமோ அப்படி சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், உயிர் போகிற நேரத்திலும் நம்முடைய வாழ்க்கை சுகபோகத்தை அனுபவிச்சுட்டு போயிடணும் தான் பார்க்குறோம் ஒழிய அதிலிருந்து தப்பித்து கொள்வதற்குண்டான மார்க்கத்தை நம்ம சிந்திப்பதில்லை. அப்போ வேதம் சொல்லுது, மனிதர்கள் இன்னைக்கு பெருந்திண்டியிலே எப்போ பார்த்தாலும் உணவு உடை போன்ற காரியங்கள், ஆடம்பரம் போன்ற பெருந்திண்டியிலே மனதை மயக்கி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். 2வது பாருங்க, குடி வெறி போதை. இதெல்லாம் என்னன்னா காலத்தை மறக்க வைக்கிறது. ஏன் குடிக்கிறீங்கன்னு கேளுங்க, அப்படியே நாங்கள் எங்களை மறந்து, ஏன் உன்னை மறக்கணும்? அந்த குடி போதையில் 3 நாள் 2 நாள் அப்படியே எங்களை மறந்துடுறோம். ஏன் மறக்கணும்? ஏன் மறக்கணும்? நமக்கு இருக்கிற ஒரு வாய்ப்பு இந்த உலகத்தில் தேவனை தேடுவதற்கும் அடுத்தடுத்து கர்த்தருக்கு என்று கனி கொடுப்பதற்கும் இவ்வளவு வேலை இருக்குது. ஏன் என்னை மறந்து அப்படி செத்த நிலைமையில் ஏன் கிடக்கணும்? ஒரு நாள் வரும்போது சாகத்தானே போகிறோம். ஏன் இப்போ வாழ்க்கையில் பல மணி நேரம் அப்படி கிடக்கணும்? வெறியிலே மனிதர்களை அப்படி டைவர்ட் பண்ணுவது. லௌகீக கவலை, உலக பிரகாரமான கவலை, இதில் உங்களுடைய இருதயம் பாரமடையக்கூடாது. இதை பற்றியே யோசிக்கக்கூடாது. அவைகளின் பின்னால் ஓடக்கூடாது. இவைகள் பின்னால் ஓடினா காலத்தை பற்றி நீங்கள் கவனிக்காமல் போயிடுவீங்க. இவைகளினால் நீங்கள் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நாளிகையிலே அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். 36 சொல்லுது,
ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பித்து மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். அப்போ காலத்தை அறிஞ்சாதான் அந்த காலத்தில் நம்ம என்ன செய்யணும்? இது ஜெபிக்க வேண்டிய காலம், ஜெபத்தினால மாத்திரம்தான் தப்ப முடியும். இதை நீங்கள் கவனிக்கக்கூடாதுங்கிறதுக்காக பெருந்திண்டி, லௌகிக மோகம், வெறி, பாவம், இச்சைகளை பச்சை தண்ணி போல சமுதாயத்தில் திறந்து விட்டுருக்கிறாங்க. ஆன்லைனில் ஆர்டர் போட்டு கூட வாங்க முடியுது எல்லாம். இன்றைக்கு பாருங்கள், தேசங்கள் முழுவதிலும் போதை கலாச்சாரம், வெறி. இது என்னன்னா மறக்கணும். நீங்கள் உங்களை சுற்றிலும் நடக்கிற அவலங்களை மறக்கணும். உங்களை சுற்றிலும் பயமுறுத்துகிற காரியங்களை மறக்கணும். நீங்கள் தப்பிச்சிடக்கூடாது. மயக்கத்திலே நீங்கள் மாண்டு போக வேண்டும். இது சாத்தானுடைய தந்திரங்கள்ல ஒன்று. காலத்தை குறித்த உணர்வு உங்களுக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சாத்தான் நினைக்கிறான். காலத்தை அறிந்து நீங்கள் கவனமாய் தப்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வேதம் சொல்லுது பாருங்க, காலங்களின் தன்மையை அறிந்து. ரெண்டாவது காரியம் என்னன்னா, காலங்களுடைய தன்மையை அறிந்து அதில் நம்ம எப்படி நடக்கணும். இப்போ கடைசி காலத்துக்குள்ளே வந்துட்டோம், ஒரு வஞ்சக காலத்துக்குள்ளே வந்துட்டோம். ஊழியர்கள் எங்கே பார்த்தாலும் வஞ்சகம், எங்கே பார்த்தாலும் கள்ள தீர்க்க தரிசனம், எங்கே பார்த்தாலும் ஜனங்களை பிரமிக்க வைத்து தங்களை பின்பற்ற வைக்கிற ஒரு கூட்டம். இதெல்லாம் கர்த்தருடைய வேதத்தில் சொல்லியிருக்கு. இன்னொரு பக்கத்தில் பார்த்தா எங்கே பார்த்தாலும் கொள்ளை நோய், எங்கே பார்த்தாலும் யுத்தத்தின் செய்திகள், பொருளாதார வீழ்ச்சி, பஞ்சங்கள். இப்படி ஒவ்வொரு காலம் சொல்லுதில்ல. அந்த காலங்களை பற்றி நம்ம ஏன் அறியணும்னா, அந்த காலத்தில் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணணும், நீங்கள் எப்படி நடந்து கொள்ளணும் என்பதை நமக்கு அறிந்து கொள்வதற்காகத்தான் காலத்தை குறித்து அறிகிற அறிவு நமக்கு தேவை. காலங்களுடைய தன்மையை அறிந்தால் நாம் அந்த காலத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காகத்தான் காலத்தை குறித்த முன்னறிவு. காலம் வந்த பிறகு இல்லை, காலத்தை குறித்த ஒரு முன்னறிவு. அந்த காலம் வருவதற்கு முன்னாலே நம்ம ஆயத்தமாயிடணும். இந்த எறும்புகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, மழை வரப்போகிறது எறும்புக்கு தெரியும், நமக்கு தெரியாத மனுஷனுக்கு. நம்ம எவ்வளோ கருவிகளெல்லாம் வச்சுருக்கிறோம். மழை வரப்போகிறது இயற்கையில் இருக்கக்கூடிய பல உயிரினங்களுக்கு தெரிந்து விடுகிறது. நிலநடுக்கம் வரப்போது தெரிஞ்சிருது. மழை வரப்போகிறதுக்கு முன்னால் எறும்புகள் சாரி சாரியாக அணிவகுத்து அவன் வாயில் ஒரு சின்ன ஆகாரத்தை எடுத்துகிட்டு போகும். ஏன்னா அதுக்கு தெரியும், மழை காலம் வந்துருச்சுன்னா இனி ஆகாரத்தை சேகரிக்க முடியாது, ஆகாரத்துக்கு வெளியே போக முடியாது, தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுவோம். அதனால் மழை வரும்போது வெளியவே வரக்கூடாது. அப்போ உணவுக்கு என்ன செய்வது? மழை வரப்போகிற காலம்னு தெரிஞ்ச உடனே அந்த எறும்புகள் தங்களுடைய எறும்பு புற்றுகளுக்குள்ள உணவை கொண்டு வந்து சேகரித்து விடும். 1960களின் துவக்கம், அந்த மாதிரி நாட்களில் ஒரு கொடிய பஞ்சம் நம்முடைய தேசத்தில் உண்டானது. அரிசி கிடைக்காத ஒரு பஞ்சம் வந்தது. பணம் இருக்கும் வீட்டில் ஒன்றும் இருக்காது. அந்த நாட்களில் நான் அப்போது எனக்கு வந்து சின்ன வயசு. அப்போ அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, சாயந்தர நேரங்களில் எறும்பு புற்றுகளை போய் தேடி போவாங்க. எறும்பு புற்று எங்கே இருக்குதுன்னு பார்த்து அந்த புற்றுக்களை இடித்து, புற்று அரிசின்னு பேர் அந்த அரிசிக்கு பேர். அந்த அரிசியை சேகரித்து வச்சுருக்கும் பாருங்கள். பஞ்ச காலத்தில் இந்த அரிசியை போய் இவர்கள் அந்த புற்றை இடித்து கொண்டு வருவாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு புற்றை இடித்தா 10 கிலோ அரிசி கூட கிடைக்கும். அதில் நிறையா இருக்கும் உள்ள. அவ்வளவு கொண்டு போய் ஆபத்து நாட்களில் சாப்பிட்றதுக்கு சேர்த்து வச்சுருக்கோம். அப்போ வேதம் இதைத்தான் சொல்லுகிறது, எறும்பிடத்தில் போய் கற்றுக்கொள் ஞானத்தை. அதுக்கு காலத்தை அறிகிற அறிவு இருக்குது. மழை காலம் வரப்போகுது, உணவு கிடைக்காத காலம் வரப்போகுது. உடனே இது எப்படி ரியாக்ட் பண்ணுது பாருங்க. இப்போ முடிஞ்ச காலத்திலேயே நம்மால் உணவை சேகரிக்க முடிந்த காலத்தில் இப்போவே உணவை கொண்டு வந்து சேகரித்து வைக்கணும். அப்போ அதற்கு இருக்கிற அந்த உணர்வு கூட நமக்கு இல்லாமல் தேவையற்ற காரியங்களில் போய் ஆயத்தப்பட வேண்டிய நேரத்தில் வேண்டாத காரியங்களை போய் கட்டடங்களை கட்டுவதற்கும், நிலத்தை வாங்குவதற்கும், அதற்கு கர்த்தர் சொன்னார் என்று சொல்வதற்கும். கர்த்தர் எப்படி இப்படிப்பட்ட காலத்தில், ஒரு கொடிய காலத்தில் அடுத்து என்ன வரும்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், கர்த்தருக்கு தெரியாமல் இருக்குமா? சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாது இருக்க. அப்போ எப்படி அவர் இந்த காரியத்தெல்லாம் சொல்லுகிறார் என்பது ஒரு முரண்பட்ட காரியமாகத்தான் எனக்கு படுகிறது. வேதத்தில் காலத்தை அறிவது எதற்காகன்னா, அந்த காலத்தில் தப்புவதற்கு
முன்னெச்சரிக்கையாக நம்ம என்ன செய்யணும், அந்த காலத்தினுடைய தன்மையை அறிந்து அதில் நம்ம நடந்து கொள்ள வேண்டிய விதத்தை தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் முன்னக்கூட்டியே காலத்தை குறித்து அறிகிற அறிவை நம்ம பெற்றுக்கொள்ளணும். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர் தற்பிரியரும் பணப்பிரியரும் வீம்புக்காரரும் அகந்தை உள்ளவர்களும் தூஷிக்கிறவர்களும் தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களும் நன்றி அறிதல் இல்லாதவர்களும் பரிசுத்தம் இல்லாதவர்களும் சுபாவ அன்புள்ளாதவர்களும் இணங்காதவர்களும் அவதூறு செய்கிறவர்களும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையானவர்களாகவும் நல்லோரை பகைக்கிறவர்களாகவும் துரோகிகளையும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாகவும் இருப்பார்கள். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். அப்படியா? அப்போ இந்த காலத்தில் இப்படி இருக்கே, அவங்க துன்மார்க்கர் ஒரு பெரிய பட்டியலை போட்டிருக்கிறாங்க. இந்த கடைசி காலத்தில் இப்படி இருப்பாங்க. அப்போ இந்த காலத்தில் நான் என்ன செய்யணும்? அது போட்டிருப்பாருங்க, இப்படிப்பட்டவைகளை விட்டு நீ விலகு. இப்படிப்பட்டவர்கள் தான் இருப்பாங்க நிறையா. அப்போ நான் இந்த காலத்தில் என்ன நடக்கணும்? அவங்களோட இணங்கி போயிடாத. அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் என்று தெரிந்தால் விட்டு விலகு. தேவ பக்தியை தரித்து வேஷமாய் தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவனாய் இருந்தா நீ தொடர்ந்து அவனை பிடிச்சிக்கிட்டு போக வேண்டியதில்லை. அவர்களை விட்டு விலகு. இந்த காலத்தில் நடப்பதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆலோசனை அதுதான். அப்போ இந்த காலத்தை பார்க்குறேன், உடனே வசனத்தை தேடுறேன், இதில் நான் என்ன செய்யணும்னு என்று யோசிக்கிறேன். அவர்களை விட்டு விலகு. அது எவ்வளோ பெரிய லாபத்தை கொடுக்கிறதா இருந்தாலும், எவ்வளவு நமக்கு நன்மையை தருகிறதை போல தோன்றினாலும் அதை விட்டு விலகு என்பதுதான் வேதம் நமக்கு தரும் ஆலோசனை. அடுத்த காரியம் பாருங்க, காலத்தை நம்ம ஏன் அறியணும் அப்படின்னா, காலத்தை அறிந்து அந்தந்த காலங்களில் நாம் செய்ய வேண்டிய வேலை, அதிலும் தப்பிக்கிறது மாத்திரம் இல்லை, அந்த காலத்தில் நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு வேலை இருக்கும். அந்த வேலையை கடமையை செய்வதற்காக அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு கடமை இருக்கும். நோவாவிடத்திலே கர்த்தர் பேசினார், நோவா, ஜனங்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. அவர்கள் போடுகிற கூக்குரலின் சப்தம், பாவத்தினால் உண்டாகிற புகை என் சந்நிதியை வந்து எட்டியது. ஆகவே நான் இவர்களை அழித்து போட போகிறேன். எல்லாரையும் அழிச்சிட போகிறேன் பூமியில். ஏனென்றால் நீதியை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, என்னை தேடுகிறவன் இல்லை, உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை, எல்லாரும் கெட்டுப்போய் ஏகமாய் பாவம் செய்தார்கள் என்று கர்த்தர் அவரிடத்துல சொன்னார். அப்போ அவர் தெரிஞ்சிருச்சு, அடுத்து ஒரு அழிவு காலம் வரப்போகுது, பூமியில் இருக்கிற சுவாசம் உள்ள எல்லார் மேலும் வரப்போகிறது என்பதை புரிந்து கொண்ட உடனே அதில் தனக்கு ஒரு கடமை இருக்கிறதை அவர் உணர்ந்தார். எல்லாரும் அழிஞ்சிட்டா எப்படி இருக்கும், நானும் என் குடும்பத்தார் மாத்திரம் இவ்வளோ பெரிய உலகத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் யோசித்தார். எப்படியாவது சிலரை தப்புவிக்க வேண்டும் என்று அந்த காலத்தினுடைய தன்மை உணர்ந்த போது தன்னால் முடிந்த அளவில் சிலரையாவது அந்த அக்கினியிலிருந்து இழுத்து விடுவதற்காக நோவா நீதியை பிரசங்கம் பண்ணினார். வேதத்தில் அப்படித்தான் சொல்லுது. பேதுரு அவரை பற்றி சொல்லும்போது நோவா நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா என்று எழுதியிருக்கிறார். ஏன் நோவா நீதியை பிரசங்கிக்கணும்? கர்த்தர் எல்லாரையும் கொல்ல போறேன்னு சொல்றாரு, கொல்லட்டும். என்னையும் என் குடும்பத்தாரையும் பாதுகாக்க போறேன்னு சொல்றாரு, பாதுகாக்கட்டும். சந்தோஷம் தானே. இவங்க செஞ்ச பாவத்துக்கும் அக்கிரமத்திற்கும் கொலைக்கும் வெறிக்கும் ரத்தம் சிந்தலுக்கும் நாசமாய் போகட்டும் அப்படின்னு அவர் இருக்கலை. கர்த்தர் சொன்ன காலம், மழை பெய்ய போகிற காலம், அழிய போகிற காலம் வருகிறது. அவர் அதில் என்ன தேடினார்னா, இதை நான் செய்கிறதுக்கு என்ன வேலை இருக்குது, இந்த காலத்தில் நான் என்ன செய்யணும்? அவருக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு கடமை இருந்தது. ஒரு பெரிய ஒரு பேழையை கட்டணும். அந்த பேழையில் உலகத்தின் ஜீவராசிகள் ஜோடி ஜோடியாக வந்து தங்குவதற்கு இடம் உண்டாக்கணும். அது ஒரு கடமை. அவர் அந்த காலத்தை புரிந்து கொண்டு அந்த கடமையை நிறைவேற்றினார். ஒன்று. ரெண்டாவது, அவருடைய இருதயத்தின் வாதையினால, மற்றவர்கள் மேல் கொண்ட பாரத்தினால அவர் ஏற்படுத்தி கொண்ட மற்றொரு கடமை, நீதியை பிரசங்கித்தார். போய் ஜனங்களிடத்தில் ஏன் குடிக்கிற, ஏன் விரிக்கிற, வெள்ளம் வந்து வாரி கொண்டு போகிற காலம் வருகிறது. நம்பலை யாரும், ஆனாலும் ஒரு விடலை. நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அந்த நேரத்திலும் பாருங்கள்,
வெறும் 8 பேர் கொண்ட ஒரு சின்ன குடும்பம் கர்த்தர் அவர்களுக்கு விதித்த அந்த கடமையை நிறைவேற்றினாங்க. அழிவின் காலம் எப்படி வருது பார்க்கலாம், அந்த அழிவு எப்படி வருகிறது பார்க்கலாம். நமக்கு எதிராக, தேவனுக்கு எதிராக பாவம் செஞ்சவங்க, குடிச்சவன், வெறிச்சவன், நரபலி செலுத்தினவன் எப்படி அழிகிறான்னு பார்க்கலாம் என்று யோனாவை போல வேடிக்கை பார்க்க அந்த குடும்பம் உட்கார்ல. அவர்களுக்கு கர்த்தர் அந்த கொடிய காலத்தில், இக்கட்டின் காலத்தில் ஒரு கடமையை வைத்திருந்தார். உடனே அவங்க அதில் மேலே கவனம் செலுத்தினாங்க. இக்கட்டு நேரம், அழிவு நேரம் வரப்போகுது. அப்போ இந்த நேரத்தில் நான் பாதுகாப்பாக உட்கார்ந்துக்கிறதுக்கு இல்லை, நான் செய்வதற்கு ஒரு கடமை இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு செயலாற்றணும். அதுக்குத்தான் நமக்கு காலத்தை குறித்து அறிகிற அறிவு நமக்கு தேவை. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கிறது. அந்தந்த காலத்தில் செய்வதற்கு ஒரு கடமை இருக்கிறது. அந்த காலத்தை பற்றி தெரிஞ்சாதான் இந்த காலத்தில் என்ன செய்யணும் என்பதை நம்ம திட்டமிட முடியும். ஒரு அழிவின் காலம் வந்தபோது அதில் தப்ப வேண்டுவதற்கான கடமை இருந்தது. நோவாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை இருந்தது. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் விதைக்க போகிற காலத்தில் விதைக்கத்தான் போகணும். அறுக்க போகிற காலத்தில் அறுவடை தான் செய்யணும். அறுவடை காலத்தில் விதையை தூக்கிட்டு போகக்கூடாது. விதைக்க வேண்டிய நேரத்தில் அறுவாளை தூக்கிட்டு போகக்கூடாது. அப்போ எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை காலத்தை நம்ம அறிந்திருந்தால்தான் அந்த காலத்தில் நம்ம செய்வதற்கான கடமையை நம்ம வகையறுத்து கொண்டு செயலாற்ற முடியும். பிரசங்கின் புஸ்தகம் சொல்லும்போது பாருங்கள், அவர் சொல்றாரு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயமும் உண்டு. பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம், நட்டதை பிடுங்க ஒரு காலம், நடுவதற்கு ஒரு காலம், கொல்ல ஒரு காலம், குணமாக்க ஒரு காலம். அதே மாதிரி தான் விதைக்கிறதுக்கு ஒரு காலம், அறுக்கிறதுக்கு ஒரு காலம், சேர்க்கிறதுக்கு ஒரு காலம், கட்டுவதற்கும் நிலத்தை வாங்குவதற்கு ஒரு காலம், வாங்காமல் இருப்பதற்கு ஒரு காலம், ஆயத்தப்பட ஒரு காலம். இப்படி காலம் இருக்குதே. அப்போ நம்ம வாழ்கிற காலம் என்னன்னு தெரியாமல் நம்ம செய்யக்கூடாத காரியத்தை செய்ய வேண்டாத நேரத்தில் போய் அந்த நேரத்தில் நாம் நம்ம ஈடுபடுத்தி கொள்வது ஒரு பெரிய வஞ்சகமாகவே நான் கருதுகிறேன். நான் செய்வதற்கு இந்த நேரத்தில் நிறைய வேலை இருக்குது. நோவா ஒருவேளை இப்படி யோசிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய அழிவு வருது. இந்த அழிவை சொல்லி ஜனங்களை பயமுறுத்தி அவங்களுடைய நிலம், வீடுகளை குறைஞ்ச விலைக்கு வாங்கிடலாம், சீப்பா நினைக்கலாம்ல. நோவா ஒருவேளை ஒரு நவீன ஊழியக்காரராக இருந்தால் அப்படி செய்வார். அவங்களுக்கு அந்த பயத்தை உண்டாக்கி, ஒரு பெரிய வெள்ளம் வரப்போகுது, நாம் அதை பார்த்தேன், ஜனங்கள் அழிய போகிறாங்க, அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய நிலங்களை யாருக்காவது விற்றுருங்க அப்படின்னு அடிமாட்டு விலைக்கு வாங்கியிருக்கலாமே. ஆனால் அவருக்கு தெரியும், இது நிலங்களை வாங்குவதற்கான காலம் அல்ல, ஜனங்களை மீட்பதற்கான காலம், நம்ம தப்பிப்பதற்கான காலம், ஜீவன் தப்ப ஓடி போவதற்கான காலம். அதை அவர் தெரிஞ்சதுனால தான் ஷார்ப் அவர் வேற எதிரி மேலேயுமே போகலை. ஜனங்களை பயமுறுத்தியோ அல்லது இவர் சொல்லுகிறதை நம்புகிறவர்களை வைத்து அவங்களுடைய சொத்துக்களை அபகரிக்கிறதோ அல்லது அவங்க அழிஞ்சு போனால் அவங்களுடைய சொத்தெல்லாம் எனக்கு தானே சொந்தமாகும் என்றோ இவர் எந்த கணக்கும் போடலை. அவருக்கு திராட்சை தோட்டங்களை வாங்குவதற்கும் நிலங்களை வாங்குவதற்கும் அது சமயமாய் காணப்படவில்லை. காரணம், அவர் காலத்தை குறித்து அறிந்திருந்தார். அப்போ இது என்ன காலம்ங்கிறது தெரியாததுனால தான் இந்த காலத்தில் என்ன செய்யக்கூடாதோ அதை போய் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பெருவாரியான கிறிஸ்தவ ஊழியர்கள் காலம் கடைசி அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்? கர்த்தருடைய ராஜ்யத்தில் ஜனங்களை சேர்ப்பதற்கு, ரட்சிப்பை சுவிசேஷமாய் சொல்வதற்கு இதைவிட ஒரு அவசரமான காலம் எதுவுமே இல்லை. ஒரு காலத்தில் பாருங்க, மிஷினரிகள் எங்கும் போனாங்க, ஊழியம் செஞ்சாங்க, சுவிசேஷம் அறிவிச்சாங்க, எழுப்புதல் வந்தது, ஜனங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாங்க, புதுசாக அறியப்படாத இடங்களில் சொன்னாங்க. இப்போ அழிவு வரப்போது, மனித குலம் ஒட்டுமொத்தம் அழிய போகுதுன்னு சொன்னால் இப்போ அந்த தீவிரம் நமக்கு எவ்வளவு இருக்கணும்? ஜனங்களை எப்படியாவது அந்த அழிவிலிருந்து இழுத்து விட வேண்டும் என்கிற வைராக்கியம் எவ்வளோ இருக்கணும்? ஒரு காலத்தில் செஞ்சாங்க, ஆனால் செய்ய வேண்டிய காலத்தில் இப்போ நம்ம அதை செய்வதில்லை. நம்ம நங்கூரங்களை போடுவதும் அஸ்திவாரங்களை போடுவதும் கட்டடம் கட்டுவதும் வேற பக்கம் நம்ம போய் கொண்டிருக்கிறோம். இனி அழிவு காலம், இனி ஒரு காலம் இல்லை. அப்போ இது சுவிசேஷத்தை அறிவித்து ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள தீவிரமாய் நடத்த வேண்டிய காலம். பல இடங்களில் நம்ம பார்க்குறோம், நிறைய இடங்களில் போட்டு ஒரு ஆலயத்தினுடைய கன்வென்ஷன், ஒரு சபை கன்வென்ஷன், அதில் நிறைய ஜனங்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க.
அதில் சில போதகர்கள் அதில் மேலே போட்டிருக்கிறாங்க, இன்றைக்கு நூற்றுக்கணக்கான பேர் கர்த்தருக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள், ஊழியத்தில் பெரிய கனிகளை பார்த்தோம். யாரு? சபையில் இருக்கிறவர்கள் ஏற்கனவே கர்த்தருக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் தான். சபையில் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு சபையிலே உட்கார்ந்து அங்கே இருக்கிறவங்க. அங்கே நடத்துகிற வருடாந்திர கன்வென்ஷனில் இவர் இயேசுக்கு தன்னை ஒப்பு கொடுக்குறோம் யாருன்னு முன்னால் கூப்பிட்டு அவர்களெல்லாம் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள் என்று புகைப்படம் போட்டு கொண்டிருக்கிறோம். இதுவா அந்த காலத்தில் செய்ய வேண்டிய வேலை? காலம் எத்தனை குறைவு என்று பார்க்கிறோமோ இப்பெல்லாம் தீவிரம் காமிக்கணும். நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்தின் வருகைக்கும் கர்த்தருடைய ராஜ்யத்தினுடைய கிரியைகளுக்கும் இப்பெல்லாம் நம்ம செய்யணும். இழந்து போன ஜனங்களை, அறியப்படாத ஜனங்களை இப்பெல்லாம் தீவிரமாக தீடணும். அப்போ நாம் செய்வது என்ன? நம்முடைய மனசு எங்கே போகுது பாருங்க. எது அவசர காலமோ எல்லா இடத்துலையும் வெள்ளம் வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் யாராவது கட்டடத்தை கட்டுவானா? ஐயா, மழை பெய்யுது, வெள்ளம் வருது, மதகுகள் உடைக்குதுன்னு சொல்லும்போது, ஓ நல்லதாக போச்சு, இந்த இடம் எவ்வளோ விலை சொல்கிறீங்க, அந்த இடம் எவ்வளோ சொல்லுங்க, யாராவது அங்கே போய் அஸ்திவாரம் போடுவானா? தப்பிக்கிறதுக்கு வழி பார்ப்பானா? ஆகவே காலத்தை அறிவது, அந்த காலத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத கவனிப்பதற்கு. காலத்தை நிதானிக்க மாட்டாத மனிதர்கள், காலத்தை ஒருத்தனுக்கு புரிஞ்சிக்கிற முடியலைன்னா அவன் கண்ணிகளிலே சிக்கிக்கொள்ளுவான். இந்த காலம் இப்படி வரப்போகுது, அதை நம்ம பார்த்தாலே தெரிஞ்சது, ஓ இது நடக்க ஆரம்பிச்சிருச்சா, பல இடங்களில் யுத்தத்தின் செய்திகள் வர ஆரம்பிச்சிருச்சா, எருசலேமை டார்கெட் பண்ணுறாங்களா, 3வது எருசலேம் தேவாலயம் கட்டுவதற்கு ஆயத்தம் பண்ணுறாங்களா, அடுத்து என்ன நடக்கும்? பைபிளில் பார்த்தீங்கன்னா இருக்குது, அடுத்து என்ன நடக்கும்? பல தேசங்களுக்குள்ள யுத்தத்தின் செய்திகள் உண்டாக்கப்படுகிறதா? பல இடங்களில் பஞ்சங்கள் வருவதற்கு, பல தேசங்களில் பொருளாதார வீழ்ச்சி வருவதற்கான காரியங்கள் வருகிறதா? கொள்ளை நோய்கள் பரப்பப்படுவதற்கு காலம் வருதா? பார்க்குறீங்களா செய்தித்தாளில்? ஓ இதை பற்றி வேதம் என்ன சொல்லுது, அடுத்து என்ன நடக்கும், அதை பார்த்துட்டு அதில் தப்பிக்கிறதுக்கும் அதில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்வதற்கும் பார்க்கணும். அதை விட்டுட்டு வெள்ளம் வருகிறது, இந்த நேரத்தில் அந்த வீட்டை அபகரிக்கலாம், இந்த வீட்டை சில இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெள்ளம் வரும்போது சில ஆட்க மரத்தில் ஏறி உட்கார்ந்துக்கிட்டு அங்கே வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகிறவங்களுடைய நகைகளெல்லாம் பறித்து விடுவார்கள். அவங்க வீட்டில் இருந்து இந்த சொத்துக்கு இதெல்லாம் போகும், கதவெல்லாம் உடச்சிட்டு இவன் உள்ளே போய் அங்கே இருக்கிற பணத்தை சேகரிப்பான். இவன் எடுத்துகிட்டு எங்கே போய் தப்பிக்கிறது? அப்போ வேதம் சொல்லுது, காலத்தை நிதானிக்க மாட்டாத மனுஷன். இப்போ நடக்கிறத பார்த்துட்டேன், இப்போ அடுத்து என்ன நடக்கும்? பைபிளை தேடுங்க, இருக்கு. அடுத்து என்ன நடக்கும்? அந்த காலத்தை உணர மாட்டாத மனிதர்கள் கொடிய கண்ணிலே சிக்கிக்கொள்வார்கள். வேதம் சொல்லுது, பிரசங்கியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வாக்கியம், தன் காலத்தை மனுஷன் அறியான், மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவும் குருவிகள் கண்ணியில் பிடிவிடுவது போலவும் மனுஷர் மனுபுத்திரர் பொல்லாத காலத்தில் சடுதியிலே தங்களுக்கு நேரிடும் ஆபத்திலே அகப்படுவார்கள். பொல்லாத காலம், கடைசி காலம், பயங்கர காலம் வருதே, இந்த காலத்தை குறித்து உணர்வில்லாதவன் அதில் சுலபமாய் போய் மாட்டிக்கொள்வானாம். சுலபமா. ஏன்னா அவன் வேறொன்றை சேகரித்து கொண்டிருக்கிறான். வெள்ளம் தங்களை வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருக்கிறான். வேதம் தான் சொல்லுது. அவனுக்கு என்னென்னா, நாளைக்கு வெள்ளம் வரும், எல்லாம் அழிஞ்சு போயிடும், இப்போவே நம்ம தப்பிக்கிறதுக்கு வழி தேடணும்னு யோசிக்காம இந்த உணர்வு அற்று போயிருது பாருங்க. அவர்கள் அந்த கண்ணியிலே சிக்கிக்கொள்ளுகிறார்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆகவேதான் காலத்தை அறியும் அறிவு நமக்கு வேணும். யோபு அழகாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் காலத்தை குறித்து நிதானியாமல் இருக்கிறது என்ன? அப்போ நீங்கள் கர்த்தருடைய வேதத்தில் தேடி வாசிச்சா நீங்கள் வாழுகிற காலம் என்ன என்பதை தெளிவாக காண்பிப்பதோடு, இந்த காலத்தினுடைய அடுத்து என்ன நடக்கும், அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்று வார்த்தை மாறாமல் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒவ்வொரு காலத்தையும் வஞ்சிக்கப்படுகிற காலம் வருகிறது, யுத்தத்தின் செய்திகளை கேள்விப்படுகிற காலம் வருகிறது, பஞ்ச காலங்கள் வருகிறது, அந்தி கிறிஸ்துக்கள் ஜனங்களை வஞ்சித்து ஏமாற்றுகிற காலங்கள் வருகிறது, தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்திற்காக சித்திரவதை படப்போகிற காலங்கள் வருகிறது, தேவனுடைய ஜனங்கள் காட்டி கொடுக்கப்படவும் சிறைச்சாலையில் தள்ளப்படுவதற்குமான காலங்கள் வருகிறது. இதெல்லாம் மத்தேயு 21வது அதிகாரம், 24வது அதிகாரம், லூக்கா 21வது அதிகாரம், இதில் எல்லாவற்றிலும் விளக்கமாய் சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்போ வரக்கூடிய கொள்ளை நோய்கள், பஞ்ச நோய்கள், அதுக்கப்புறம் நிலநடுக்கங்கள், இதை பற்றியெல்லாம் நிறையா சொல்லி இருக்குது. அப்போ நடக்கிற காரியங்களை நம்ம பார்த்து அடுத்து என்ன வரும் என்பதை தெரிந்து கொண்டு தப்பிப்பதற்கும் இந்தந்த காலங்களில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதிலும் நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதையும் தெரிந்து கொள்ள வேதத்தில் வெறும் வாக்குத்தத்தத்தை படிக்கிறதோடு நின்று விடாமல் காலங்களை குறித்த குறிப்புகளை வாசிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களை கண்ணிகளிலிருந்து அகப்படாமல் தப்புவிக்கவும், நோவாவின் காலத்தில் காலத்தை அறிந்திருந்த நோவாவை தப்புவித்ததை போல கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் நம்மை தப்புவிக்கவும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரன் வரும்பொழுது எதிர் நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படும்படிக்கு எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருடைய வருகை சமீபம். காலங்களை குறித்து அறிகிற அறிவு இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்முடைய கண்கள் காண நிறைவேறி வருகின்றன. கர்த்தர் தாமே இனி வேதத்தின் வழியாக உங்களோட பேசி நீங்கள் வாழ்கிற காலத்தை குறித்தும் எதிர் வரக்கூடிய காலங்களை குறித்தும் நல்ல வெளிப்பாடுகளை தந்து உங்களை பூர்ணமாய் வழிநடத்துவாராக. ஆமென். கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் வாழ்கிற காலம் ஆபத்துகள் நிறைந்த காலம் என்று அறிந்திருக்கிறோம். ஒரு காலத்தில் கடைசி காலத்து நிகழ்வுகளையும் வரக்கூடிய ஆபத்தான காலங்களையும் குறித்தும் பிரசங்கித்தோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் பேசின எல்லாவற்றையும் கண்கள் முன்பாக நிறைவேற காண்கிறோம். இனி காலம் செல்லாது என்கிற சப்தம் எங்கள் காதுகளில் ஒலிக்கிறதை எங்களால் கவனிக்க முடிகிறது. இப்போதும் நாங்கள் காலத்தை குறித்த உணர்வில்லாமல் இல்லாதபடிக்கு தேவனே, உம்முடைய வேதத்தில் காலத்தை குறித்து நீ சொல்லி இருக்கிற காரியங்களையும் அடுத்தடுத்து நடக்கப் போகிற காலங்களை குறித்தும் நாங்கள் தெளிவாக உணர்ந்து கொண்டு தப்புவிக்கவும், அநேகரை ஆண்டவரே நாங்கள் விடுவிக்கவும், நாங்கள் தப்பித்து கொள்ளவும், எங்களுக்கென்று இந்த கடைசி காலத்தில் வைத்திருக்கிற கடமைகளை நாங்கள் அறிந்தவைகளை நிறைவேற்றவும், கர்த்தர் வரும்பொழுது உமக்கு முன்பாக எதிர்நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படும்படிக்கும் எங்களை பரிபூர்ணமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் தேவ ஆவியானவர் எங்களை வழிநடத்துவீராக. வார்த்தைகளை வெளிப்படுத்தி, காலங்களை வெளிப்படுத்தி, காலத்தை குறித்த உணர்வை இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்கும் நீர் தருவீராக. இனி வருகிற காலங்கள் வெகு கொடுமையாக இருக்கிறதுனால உம்முடைய பிள்ளைகள் ஒருவரும் அதில் சிக்கிவிடாதபடி அவருடைய கால்களை கண்ணிகளுக்கு தப்புவிப்பீராக. கர்த்தருடைய கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீரே பொறுப்பிடும். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தம்முடைய செட்டையின் மறைவிலே காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு கூட பேசினார். காலத்தை குறித்து அறிகிறதுல கவனப்பிசகா மாத்திரம் இறந்துடாதீங்க. ஏனென்றால் இனி காலம் செல்லாது. அப்போ காலத்தை குறித்து வேதம் என்ன சொல்லி இருக்கிறது என்பதை கருத்தா வாசிங்க. அதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது நம்ம வாழ்கிற காலம், இனி அடுத்து வரப்போகிற காலம், அதில் நம்ம எப்படி தப்பிப்பது, அந்த காலத்தில் நம்ம செய்ய வேண்டிய கடமை என்ன என்ற முக்கியமான காரியங்களை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வருகை சமீபம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.